டியூபல் பெட்டன்சி. டியூப் அடைப்பு பார்க்குறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. எஸ்பெஷலி இப்போ ஒரு ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி நம்ம ஒரு எவாலுவேட் பண்ணுறோன்னா டியூப் பிளாக் இருக்கா இல்லையான்றது பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா டியூப் தான் நம்ம ஓவரியிலேருந்து ரிலீஸ் ஆகிற எக்கை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லை, பாப்பா ஃபார்ம் ஆகிறதே டியூப்பில் தான். அண்ட் அது வந்து யூட்ரஸில் போய் 5வது நாள் போய் உட்காந்து இம்ப்ளான்ட் ஆகி குழந்தையாக வளரும். ஸோ டியூப் பிளாக்குன்ற இருக்காமல் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை எப்படி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முறை இருக்குது. ஒன்று வந்து ஹெச்எஸ்ஜி. இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணுற டெஸ்ட்டு. எக்ஸ்ரே மூலயமா பண்ணுறது. இது பீரியட் முடிஞ்சு 7வது நாளில் பண்ணுறது. அண்ட் இதில் வந்து ஒரு டை கர்ப்பப்பை அடி வழியாக உள் செலுத்தி அந்த டியூப் வழியாக வரதை எக்ஸ்ரே படம் மூலயமா பார்ப்போம். ஸோ இதில் டியூப் பிளாக் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சிடும். இதில் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே எக்ஸ்போஷர், பட் அது மினிமம் ரேடியேஷன் தான். ஸோ இதை யாரும் பயப்பட தேவையில்லை. 2வது முறை வந்து சலைன் இன்ஃப்யூஷன் சோனோகிராம். இந்த டைக்கு பதிலாக தண்ணி மாதிரி சலைனை உள் செலுத்தி அதை வந்து டியூப் வழியாக நமக்கு வரதை ஸ்கேனில் பார்க்கலாம். 3rd வந்து லாப்ரோஸ்கோபி. இது வந்து நம்ம மயக்கம் கொடுத்து பண்ணுறது. ஸோ இதுலேயும் டை பொருத்தி அண்ட் இதில் டியூப்பில் அந்த டை வரதை பார்க்கும்போது டியூபோட அனாட்டமி தெரியும். அது மட்டும் இல்லை, ஓவரியில் எதாவது ப்ராப்ளம் இருக்கா, எண்டோமெட்ரியோசிஸ் எதுவும் இருக்கா, அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். லாப்ரோஸ்கோப்பியில் இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா டியூப் அடைப்பு இருந்தால் கூட அதை சரி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது 3 தான் வந்து டியூப் அசஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள்.